இதான் மண்டபமா? ஆமா, இதான் கல்யாண மண்டபம். நல்ல பெரிய மண்டபமா இருக்குல்ல? ஆமா கார்த்திகா. அக்கா, உங்க ஃப்ரெண்டு மாயாக்கா எங்க? அதோ வராங்க பாருங்க. பூஜா அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கார்த்திகா, மேனகா, எப்படிடா இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோண்டி. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோம் பாத்தியா? ஆன்ட்டி, நீங்களும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. பூஜா மாயா சொல்லிக்கிட்டே இருந்தா, பூஜா ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல, எப்போ வருவாங்கன்னு உனக்காண்டி தான் காத்துக்கிட்டே இருந்தா. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. இதுல என்னமா இருக்கு? மாயாவும் எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். அவ கல்யாணத்துக்கு நாங்க வராம இருப்போமா? சரி சரி, உங்களை நான் நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். நீங்க முதல்ல இப்பதானே வந்திருக்கீங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இவங்க உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. சரி ஓகே ஆண்டி. ஏண்டி, மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க வந்துட்டாங்களா? இல்ல, இனிமேதான் வருவாங்க. சரி சரி. ஆமாம்மா, கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் ஊரில் கல்யாணத்தை வச்சுருக்கலாம், இல்லை மாப்பிள்ளை ஊரில் கல்யாணத்தை வச்சுருக்கலாம். பொள்ளாச்சியில் கல்யாணத்தை வச்சுருக்கீங்க. ஒன்றும் இல்லைம்மா, எங்களுக்கு குலதெய்வ கோயில் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால தான் சரி இங்கேயே கல்யாணத்தை வச்சிடலாம் நினச்சோம். ஓ அப்படியா, சரி சரி. சரிம்மா, நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. நாங்கள் பக்கத்தில் கோவில் இருக்குது, குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம். ஓகே ஆண்டி, நாங்கள் பார்த்துக்குறோம். பவித்ரா, இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, அதனால நல்ல ரூமா பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடு, சரியா? சரிங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, இவங்க உங்களுக்கு ரூம் காட்டுவாங்க. நாங்க பக்கத்துல குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். சரிங்கம்மா. நீங்க தான் மாயாவோட ஃப்ரெண்டா? ஆமா ஆமா, நான் தான் மாயாவோட ஃப்ரெண்டு. என் பேர் பூஜா. தெரியும், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க அவங்களோட சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆமே? ஆமா ஆமா, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, சரி சரி. வாங்க, உங்களுக்கு ரூம் காட்டுறேன். சரி போலாம். அம்மா, யார் பால் தூக்கி போட்டது? இங்க இருக்கிற சின்ன பசங்க தான் யாரோ பால் தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த பால் தூக்கி போட்டது நீதானா? சும்மா பயமுறுத்ததுக்காண்டி முறைச்சேன். பயப்படாத சரியா? இந்த பால் உனக்கு தான், வச்சுக்கோ. அம்மா, உன் பேர் என்னன்னு சொன்னாதான் நான் பால் தருவேன். என்னோட பேர் அருண். ஓ அப்படியா, உன் பேர் அருணா? சரி சரி. உங்க பேர் என்ன? என் பேர் பூஜா. சோசி. Thank you. சரி சரி, இந்த பால் வச்சுக்கோ. சரி வாங்க போலாமா? போலாம் போலாம். பூஜா, இதான் உங்களோட ரூம். சரி ஓகேக்கா. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க வந்தோடனே நான் உங்களை கூப்பிட வரேன். சரிக்கா. கண்ணாடி, எவ்வளவு பெரிய கண்ணாடி. மேனகா, பாத்தியாடி எவ்வளவு பெரிய கண்ணாடின்னு? வாவ், சூப்பரா இருக்குடி. பாத்து பாத்து எதையாவது உடைச்சிடாதீங்கடி, பாத்து கவனமா இருங்க. ஏம்மா, வந்த இடத்துலயுமே வா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கம்மா. அவங்கள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்களே வந்து பாத்துட்டு இருக்காங்க, எப்படி கவனமா நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இன்னும் அவங்க சின்ன பிள்ளைங்க கிடையாது. எனக்கு அதான் பூஜா பயமா இருக்கு. நீயும் வளர்ந்துட்ட, அவளும் வளர்ந்துட்டாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கையில காசு வர இல்ல. உங்களுக்குலாம் நான் எப்படிதான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேனோ எனக்கே தெரியலம்மா. சரிம்மா, இப்ப எதுக்கு அதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் இப்போ நான் வேலைக்கு போகணும், அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிம்மா, வந்த இடத்துல மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்காதீங்க, நல்ல கலகலன்னு சிரிச்சிருங்க. சரி பூஜா. எம்மா, அக்கா கலகலன்னு சிரிக்க சொன்னா, என்னம்மா நீ வாய்க்குள்ளே சிரிக்க? கலகலன்னு எப்படி சிரிக்கணும்னு நம்ம கார்த்திகாவை பார்த்து கத்துக்கோ. ஏடி, சிரிச்சு காட்டடி பார்க்கலாம். ஏடி, உன்னைய நான் சிரிக்கதான் சொன்னேன், எங்களை பயமுறுத்த சொல்லல. உன்னைய என்ன பண்றேன்னு பாரு. ஓடாதடி, நில்லு. பாத்து எங்கேயாவது கீழே விழுந்துறாதீங்க. சரிம்மா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்போம்ல, உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா. சரி பூஜா, ரொம்ப கால் வலிக்கு, கொஞ்ச நேரம் படுக்கணும். நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டுங்க, நான் மண்டபத்தை சுத்தி பார்த்துட்டு வரேன். சரி பூஜா. என்ன விக்கி, பேசாம அமைதியா வந்துட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல பாஸ், வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது பேசக்கூடாதுல. ஓ அப்படியா, சரி சரி சரி. வண்டிய கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க. ஏன் பாஸ், என்னாச்சு? என்னாச்சு பாஸ்? நான் உங்ககிட்ட பேசலங்கிறதுக்காண்டி கோச்சுக்கிட்டு போறீங்களா என்ன? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு வரேன்னா கொஞ்சம் வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க. ஓ அப்படியா பாஸ், சாரி பாஸ். பரவாயில்ல பரவாயில்ல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க, இப்ப என் ஃப்ரெண்டு வந்துருவான். என்னடா கல்யாணம் மாப்பிள, நான் வருவேனா வரமாட்டானா யோசிச்சுட்டே இருந்தியா என்ன? ஆமாண்டா மச்சான், நீ வரலன்னு நினைச்சுக்கோ, எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிரும். ஏன்டா, மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா என்ன? எத்தனை பேர் வந்தாலும் நீ இருந்த மாதிரி இருக்குமாடா மச்சான்? அம்புட்டு பாசமாடா என் மேல? ஆமாண்டா மச்சான், எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு உன்னைய தாண்டா ரொம்ப பிடிக்கும். சரி சரி, அப்பா கிட்ட போர்ட் மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு நான் வாட்டைக்கு கிளம்பி வந்துட்டேன். என்ன சொல்ல போறாரோ தெரியல. உனக்காண்டி தாண்டா இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன், என்னை பார்த்து கவனி சரியா? சரிடா மச்சான், அதெல்லாம் பாத்துக்கலாம். ரொம்ப டயர்டா இருக்குடா, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். ஊர் வந்தோடனே என்னை எழுப்பிடு சரியா? சரிடா, நீ நல்லா ரெஸ்ட் எடு. பாவும் கல்யாண வேலை நிறைய இருந்திருக்கும், அதான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஆமாண்டா, எல்லா வேலையும் நான் தான் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி, ரெஸ்ட் எடுடா மச்சான். சரிடா.
ஏமா வீட்டுல யாருமா இருக்கா? என்னையா எங்க வீட்டு வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்க? என்னையா வேணும் உனக்கு? ஏமா உன் புருஷன் எங்கம்மா கூப்பிடு. அவரு வீட்லலாம் இல்ல, வெளில போயிருக்காரு. பாஸ், அந்த பொம்பளை பொய் சொல்லுது. செருப்பு வெளியில தான் இருக்கு பாருங்க. என்னம்மா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இல்லன்னு போய் சொல்றியா என்ன? மரியாதையா கூப்பிடு உன் புருஷனை. அதெல்லாம் முடியாது, மரியாதையா வெளியில போங்க. மரியாதையா உன் புருஷனை கூப்பிட்டு, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னே, நான் இங்க தானே இருக்கேன். என்னையா உன் பொண்டாட்டி நீ இல்லன்னா இப்ப வீட்டுக்குள்ள இருந்து வார என்ன 2 பேரும் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்கோ. ஒன்றும் இல்லைண்ணே, இப்பதான் வெளியில போயிட்டு உள்ள வந்தேன். நான் வந்தது அவளுக்கு தெரிஞ்சிருக்காது, அதான் அவ இல்லைன்னு சொல்லிட்டா போல. நீங்க என்னமாச்சும் பண்ணி தொலைங்க. இங்க பாரு, அந்த வீடை காலி பண்ணணும்னு நான் சொன்னனா இல்லையா? எப்ப காலி பண்ண போறீங்க? நானும் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். 1 மாசம் எனக்கு டைம் கொடுங்கண்ணே, கண்டிப்பா அந்த கடனெல்லாம் நான் கட்டிடுறேன். யோ, கடனை கட்டுறதுலாம் எங்களுக்கு இப்ப வேண்டாம். எங்களுக்கு அந்த இடம் வேணும். எங்க ஓனருக்கு அந்த இடம் பிடிச்சு போச்சான். அந்த இடத்துல நாங்க ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்ட போறோம். என்னது, அந்த இடம் தான் வேணுமா? ஆமா, அந்த இடம் தான் வேணும். மரியாதையா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிருங்க. இங்க பாருங்க, இப்போ அவங்க வீட்ல யாருமே இல்ல. ஜேசிபியை கொண்டு வந்து இடிச்சு அந்த வீட்டை தரமட்டமாக்கிருங்க. ஏய், என்ன வீட்டுல ஆள் இல்லாத நேரமா பார்த்து வீடை இடிச்சிடலாம் நினைக்கீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அவங்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, வீடை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு. என்ன இவ இங்கதான் இருக்காளா? ஐயோ, முதல்ல அந்த ஜேசிபியை கொண்டு வந்து இவ மேல ஏத்து. என்ன சொன்ன? இங்க பார்த்து சொல்லுடி. ஏத்துற வரைக்கும் நாங்க சும்மா நின்றுட்டு இருப்போம் நினைக்கியா? யோ சொட்ட தலையா, நல்லா கேட்டுக்கோ. இவ பேச்ச கேட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஏதாச்சும் பண்ண, உனக்கு அன்னைக்கு நல்ல நேரமா இருக்க போய் நீ தப்பிச்சிட்ட. இன்னைக்கு மட்டும் ஏதாச்சும் செஞ்சு பாரு, ஊருக்காரங்க ஒட்டு மொத்த பேரும் உன்னை என்ன செய்வாங்கன்னு தெரியாது பாத்துக்கோ. எங்க வீட நாங்க விப்போம், என்னமா செய்வோம், உனக்கு என்ன வந்துச்சு? நீ இங்க இருந்து கிளம்பிப்போ. என்னமோ நீ சம்பாரிச்சு கட்டின மாதிரி தான் இது எங்க பெரியப்பா வீடு. உனக்கெல்லாம் இதுல உரிமையே கிடையாது. பாத்தீங்களாங்க என்னை என்ன சொல்றான்னு? எனக்கு உரிமை கிடையாதான். பாத்துக்கிட்டு கல்லு மாதிரி நிக்கிறீங்க. இங்க பாருக்கா, நான் பல தடவை சொல்லிட்டேன், எங்க வீட்டு பிரச்சனையில நீ தலையிடாதன்னு. ஏன் திரும்ப திரும்ப வந்து அந்த மகாலட்சுமிக்காண்டி சப்போர்ட் பண்ணி நீ எங்க கிட்ட வசம் வாங்கிட்டு இருக்க? இங்க இருந்து கிளம்பி போ. டே முத்துப்பாண்டி, இவ பேச்ச கேட்டு நீ ஆடிட்டு இருக்கீல, ஒரு நாள் உன்னை நடு ரோட்ல இவ விடுறாளா இல்லையான்னு பாரு. இன்னும் கொஞ்ச நாளையில யார் நடு ரோட்டுக்கு போவான்னு தெரியும். அடைச்ச உங்க குடும்ப பிரச்சனையை வீட்டுக்குள்ள போய் பாத்துக்கோங்க. யோ முத்துப்பாண்டி, மரியாதையா அந்த வீட்டை காலி பண்ண போறீங்களா இல்லையா? இங்க பாரியா சொட்ட தலையா, மரியாதையா இங்க இருந்து ஓடிடு. ஊருக்காரங்களை கூப்பிட்ட என்ன செய்வாங்கன்னு தெரியாது பாத்துக்கோ. என்னமா செய்வாங்க? எங்க கூப்பிடு பாப்போம். வாங்கின கடனை திருப்பி கேட்டா என்னையே நீ மிரட்டுறியா? ஹலோ, யாரு? குமார் பாஸா? இந்த ஒரு நிமிஷம் பாஸ், இந்தா ஐயா கிட்ட போனை கொடுக்கேன். பாஸ், குமார் பாஸ் போன் பண்ணிருக்காரு. டே, என்ன விஷயம் நீயே கேளுடா. பாஸ், என்ன விஷயம்னு கேக்குறாரு. டே, அருண் அங்க வந்தானாடா? பாஸ், அருண் வந்தாரான்னு கேட்காங்க. இன்னும் வரலன்னு சொல்லு. ஓகே பாஸ். இன்னும் வரல சார். அவன் இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. கந்தசாமி என்ன பண்ணிட்டு இருக்கான்? கந்தசாமி கிட்ட போனை கொடு. பாஸ், இங்க ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரிடா, நான் சொன்னதை அப்படியே கந்தசாமி கிட்ட சொல்லிடு. அருண் எப்படியும் அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் போயிருப்பான். நீங்கள் எல்லாம் கிளம்பி பொள்ளாச்சிக்கு போங்க. அங்கே போய் அருண் என்ன பண்ணிட்டு இருக்கான் என்ன ஏதுங்கிறத வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பணும், சரியா? சரிங்க சார், இந்த விஷயத்த நான் பாஸ் கிட்ட சொல்லிடுறேன். சரி சார், நான் ஃபோனை வச்சிடுறேன். சரிடா, அங்கே போய் மறக்காம எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பணும், சரியா? ஓகே சார். பாஸ், என்னடா சொல்லு. குமார் சார் என்ன சொன்னாரு? குமார் சார் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி அருண் இங்கே வரலையா, அப்போ அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் போயிருப்பான், அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்ப சொல்லி சொன்னார். வாங்க பாஸ், இங்கேருந்து போகலாம். இருடா, ஒரு நிமிஷம் இரு, இவங்ககிட்ட பேசிட்டு வா. இங்க பாருங்க, நான் இப்ப போறேன், பயந்து போறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா திரும்ப வருவேன். நீ வாடா, எத்தனை பேரனாலும் கூட்டிட்டு வா, நாங்க பயப்படவே மாட்டோம். இங்க பாருக்கா, இது உனக்கு தேவையில்லாத வேலை, இதுல தலையிடாத சொல்லிட்டேன். டேய் முத்துப்பாண்டி, யாருக்குடா இது தேவையில்லாத வேலை? நீதான்டா தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு அலையிற. இவ பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்க? அந்த மகாலட்சுமி பாவுண்டா. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், இவளை நம்பி நீ கல்யாணம் முடிச்சிருக்கீல்ல, ஒரு நாள் உன்னை நடு ரோட்ல விடுறாளா இல்லையான்னு பாரு. என்னடி நீ சாபம் கொடுத்துட்டு இருக்க? மரியாதை இங்க இருந்து போ. ஆமாண்டி, சாபம்னே வச்சுக்கோ. இது கண்டிப்பா ஒரு நாள் பழிக்கும் பாரு. என்னங்க நீங்க அவ பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அப்ப நீங்களும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கீங்க என்னைய? நான் அப்படிலாம் நினைக்கல பேபி. போங்கங்க, என்கிட்ட பேசாதீங்க. நில்லு. நில்லுமா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகாலட்சுமி தான். ஒழுங்கா கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தானா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. இவளாலதான் என் குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டையே நடக்கு.